ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்குடல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஆட்டுக்குடலை வந்துட்டு சுடுதண்ணிலையும் சாதா தண்ணியிலையும் 7 or 8 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க, வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு. இப்போ வந்துட்டு இது எங்கள் அம்மா பண்ணுவாங்கங்க இந்த மாதிரி தான். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நல்லா கிளறி விட்டுறேன். இந்த தூள்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு, இது நல்லா தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. அப்போனா தான் இந்த குடல் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு சவுண்டு வரதுக்காக விசில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது ஒரு 10 to 15 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும் குடல். பாருங்கள், நான் விசில் வரத்துக்குள்ளே நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 6 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், விசில் சவுண்ட் அடங்கிடுச்சு. இப்போ குடல் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆனியன் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா வதக்கி எடுக்கணுங்க. நல்லா ஒரு கலர் ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியனை. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க குடலை வேக வச்சுருக்க குடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அப்போனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா இப்போ போட்டிருக்க வெங்காயத்தில் இருக்க மசாலா பூரா இதில் ஆகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ரத்தம் கரைச்சி ஊற்றுவோம் எப்போதுமே. இதுக்கு இந்த மாதிரி இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்காக நாங்கள் ரத்தம் கரைச்சி ஊற்றுறோம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு ரத்தம் நல்லா வெந்துடணும். நான் அதுக்குள்ளே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கமாக கடல மாவு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 பேத்துக்கு ஆகிற மாதிரி. அதனால் லைட்டாக கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கிட்டால் ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.